அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 82, தீ நட்பு. குறள் எண் 812. உரி நாட்டரே நொருவும் ஒப்பிலார் கேண்மை பெறினும் இழப்பினும் என். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமக்கு பயனுள்ள வழி நட்பு செய்து அஃது இல்வழி ஒளியும் ஒப்பிலாரது நட்பினை பெற்றால் ஆக்கம் யாது, இழந்தால் கேடு யாது என்கிறார். உதாரணத்திற்கு, தமக்கு பயனுள்ள போது நட்பு ஆகி பயனில்லாத போது பிரிந்து செல்கின்ற நட்பு இருந்தால் என்ன, இழந்தால் என்ன என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு மிகப்பெரிய அலுவலராக ஒரு அலுவலகத்தில் ஒருவர் வேலை பார்க்கிறார். அவருக்கு ஒரு நண்பன் உண்டு. அந்த நண்பன் என்ன செய்கிறார் என்றால், தனக்கு வேண்டிய ஒரு உதவியை அவரிடம் சொல்றார். அவன் அந்த அலுவலகத்தில் உள்ளவர் அந்த உதவியை செய்து கொடுத்தார். அதை செய்து கொடுத்தவுடன், அதாவது கைமாறு, அதாவது கொஞ்சம் கூட அதனுடைய உதவியை எண்ணி பார்க்காமல் செய்து கொடுத்தவுடன் உடனே என்ன செய்கிறார், அவருடைய நட்பை பிரிந்து அவர் சென்று விடுகிறார். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அந்த நட்பு இருந்தால் என்ன, இழந்தால் என்ன. என்ன அருமை பாருங்க, எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதாவது தன்னுடைய காரியம் முடியும் வரையும் அவர் நண்பனாக இருந்துவிட்டு, காரியம் முடிந்த பின்னாடி அவன் அப்படியே அவரை விட்டு ஒதுங்கி போகிறான்னா, இந்த நட்பு எதுக்குங்க? இருந்தால் என்ன, இழந்தால் என்ன என்று சொல்கிறார். என்ன அருமையாக ஒவ்வொரு உதாரணத்தையும் கொடுக்குறாருன்னு பாருங்க. உண்மைதான், சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக பழகிவிட்டு அதற்கு பின் அப்படியே விட்டு விடுகிறான். இந்த நட்பு இருந்தால் என்ன, இழந்தால் என்ன, அதுதான் சொல்கிறார். அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். என்னன்னா, அதாவது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். குறள் எண் 412. அதாவது செவிக்கு கேள்வியாகிய செவிக்கு உணவு இல்லாத போது உடலுக்கு வேண்டிய சிறிது உணவையும் உட்கொள்ளலாம் என்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? செவிக்கு உணவு, கேள்வியாகிய செவிக்கு உணவு என்று சொல்கிறார். கேள்வி செல்வத்தை, கேள்வியைத்தான் உணவு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அது அவ்வளவு நல்லதுன்னு சொல்கிறார். அதாவது கேள்வி, அதாவது என்ன சொல்கிறாரு, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் உய்யப்படும். செவிக்குத்தான் உணவை முதன்மையாக கொள்கிறார். சிந்திச்சு பாருங்கள். இது உதாரணத்துக்கு நான் சொல்ல முடியும். அதாவது நமது மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருக்குங்க. அது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது, நீண்ட வருஷங்களாக இருக்குது. கிட்டத்தட்ட சேகர்னு ஒருத்தர் இருந்தார் இயக்குனராக. அவர் தருமபுரியை சேர்ந்தவர். அப்போது இருந்து இருக்குது. கிட்டத்தட்ட இது ஆரம்பிச்சு, அதாவது எம்ஜிஆர் பீரியடில் தான் அந்த பில்டிங் கட்டப்பட்டது. அப்போது இருந்து உலக தமிழ் சங்கம் இருக்குங்க இன்னைக்கு வரையும். ஆனால் சேகர் என்ன செஞ்சாருன்னா, திரைப்பட நடிகர் திரைப்பட நடிகர், அப்புறம் நம்ம மலேசிய பாண்டியன், இவங்ககிட்டலாம் ஒவ்வொரு லட்சம் வாங்கி, அப்போ நம்முடைய மதிப்பிற்குரிய இரா மோகன் அவர்கள் இருந்தார்கள். இப்போது அவர் இல்லை, வருத்தம்தான். அவர் மற்றவர்களிடம் துண்டேந்தி காசு வாங்கினார். அதெல்லாம் சேர்த்து அப்போ ரிசீப்ட் 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. அதாவது
ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டுங்க. அதில் வந்து காமு சேகர் என்பவருக்கு தனித்திறமை உண்டு. சும்மா ஒரு ஃபோன் பண்ணி இவர் கேள்விப்பட்டிருக்காரு, நம்ம வந்து இவர் வந்திருக்காருங்க உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காரு. சமுத்திரக்கனி வந்திருக்காருங்க உண்மைதானா? அப்போ தான் அவர் போவோம் ஆரம்பித்த புதுசு டைரக்டர் உண்மைதானான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சமுத்திரக்கனிக்கு ஃபோன் பண்ணார். சமுத்திரக்கனி இம்மீடியட்டாக ஒரு 1/2 ஹவரில் வந்துட்டார். வந்து இந்த மாதிரி உலக தமிழ் சிந்த அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்மளுடைய தமிழ் மொழி செம்மொழியாக இருக்க வேண்டும், அதற்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட வேண்டிய தொகை இன்னும் பாக்கி இருக்கிறது, நாம் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு செக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே என்ன செஞ்சாருன்னா ஒரு 1,00,000 எழுதிட்டார் சமுத்திரக்கனி. அந்த 1,00,000 ரூபா மலேசிய பாண்டியன் ஒரு இங்கே இது வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஐயர் பங்களாவில் வீடு இருக்குது அவருக்கு. ஐயர் பங்களாவுக்கும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பேங்க் காலனிக்கு ஏற்றாப்புல வீடு இருக்குது. அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் உடனே 1,00,000 எழுதிட்டார். அப்புறம் மற்றவங்க இருந்தவங்க இருக்காங்க. நாங்கள் எல்லாம் இரா மோகன் ரொம்ப தமிழ் பற்று உள்ள ஒரு மனிதருங்க. இரா மோகன் அவர் வந்து மூவாமியினுடைய மாணவருங்க. வரதராசனாக இருக்காருல்ல, நம்ம பேசிகிட்டு இருக்கணும், ஒரு அவருடைய மாணவர். அவர் உடனே துண்டை ஏந்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படியே யாராவது எவ்வளோ போடுவீங்களோ போடுங்க, விருப்பம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள்லாம் போட்டோம். அதுக்கு உடனே 10 நிமிஷம் ரெசிபி வந்துச்சு. உலகத்தமிழ் சங்கம்லாம் அப்போல்லாம் இப்போவும் நல்லா இருக்குது. நான் இப்போ குறை சொல்லலை, அப்போவும் நல்லா இருந்துச்சு, இப்போவும் நல்லா இருக்குது. அவ்வளோ அற்புதமான உலகத்தமிழ் சங்கம்ங்க. ஆனால் என்ன அவங்க உலகத்தமிழ் சங்கத்திற்குன்னு ஒரு தனியான ஒரு இயக்குனர் இன்னும் போடவில்லை. கிட்டத்தட்ட அடிஷனல் சார்ஜிலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளுக்கு ஓடிட்டுருக்கு அடிஷனல் சார்ஜிலே. அதாவது இவர் போனதுலேருந்து அன்புச்செழியர் ஐயா இருக்கார்ல, அவர் போனதுலேருந்து அடிஷனல் சார்ஜே ஓடிட்டுருக்குங்க. அவர் இதுக்குன்னு ஒரு உலகத்தமிழ்ச்சங்கம் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். உலகத்தமிழ்ச்சங்கம்னு எங்கெங்கேருந்து வராங்க, தென்கொரியாவிலேருந்து வந்து பேசுனாங்க. அந்த உலகத்தமிழ் சங்கத்திற்கு இவருக்கு அழைப்பு விடுத்து 31/1/2025 அன்று நானும் அங்கே போயிருந்தேன். இப்போ நம்முடைய திரைப்பட தமிழ் பேராசிரியர், நகைச்சுவை மன்ற தலைவர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், இப்படி பன்முகை திறமை வாய்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பேசினார்கள். எந்த தலைப்பில் பேசினார்கள்? நாளும் இரண்டும் என்ற தலைப்பில் பேசினார்கள். நாளும் என்றால் நாலடியார், 2 என்றால் திருக்குறள். அதில் ஒரு திருக்குறளை பற்றி, திருக்குறள் ஒன்றுதாங்க அறத்தை பற்றி சொல்லுது. மற்ற எல்லா நூல்களும் இருக்குது, ஆனால் அறத்தை சொல்கிறதுக்கு ஒன்று திருக்குறள் வாங்கினார். அவருக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்குங்க, என்னை மாதிரியே பிடிக்குங்க, என்னை விட பிடிக்கும். ஏன்னா அவர் தமிழ் பேராசிரியர் இருந்தவர். அவருடைய இன்னொன்று நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து ஏற்கனவே அவங்க அப்பா தமிழ் ஆசிரியர். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நான் தமிழ் ஆசிரியர் ஆகிட்டேன், நீ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் ஆகணும் வேண்டும் என்ன எண்ணத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு தமிழ் ஆசிரியராக வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இருந்திருக்கு. அதனால் என்ன செஞ்சார்னா அவர் சிறப்பு தமிழ் எடுத்து படித்தார். அதில் அவர் மதுரை பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவனாக திகழ்ந்து என்ன செஞ்சிருக்காரு, முதல் மாணவனாக திகழ்ந்ததால் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். படிக்கையிலேயே பாருங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பார் அப்படின்னு. அதனால தான் அவருடைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு, ஈவன் அதாவது திரைப்படத்தை முதற்கொண்டு கதையை அப்படியே சொல்லிட்டு வருவாருங்க, ஒன்று விடாமல் சொல்லிட்டு வருவாருங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்குது. அது இறைவன் படைத்தது. இவரும் நான் முதலில் 1972 பியூசி படிக்கும்போது பரமசிவன் என்பவர் அப்போதுதான் வந்து பணியை ஒப்புக்கொண்டார் உதவி தமிழாசிரியராக. அவர் அவருடைய பேச்சே அப்பா என்ன அருமை நினைக்கிறீங்க. அதாவது அறிமுக உரையை அவர் கனவு கண்டுட்டு இருப்பார் நினைக்கிறேன். கனவு கண்டுருப்பார் இப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி அவருடைய கற்றதை பூரா அறிமுக உரைகளை அப்படியே கலக்கிட்டாருங்க. அதுவும் மடை திறந்த வெள்ளம் போல் அடுக்கு மொழியில் அற்புதமாக பேசிய பரமசிவன். இவரும் இங்கே பரமசிவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டார் தமிழ் தலைவராக, தமிழ்துறை தலைவராக தியாகராஜர் கல்லூரியில் இவருக்கு வேலை கிடச்சிருச்சு. இவர் 2 பேரும் நண்பர்கள். ஆனால் அவர் இறைபக்திக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் இவர் இறைபக்தி உண்டு. இவருடைய இறைபக்தி தான் அவர் இன்னும் காத்துட்டு வருது. என்னை பொறுத்தளவுக்கு தாய் செய்து அவருடைய அவர் என்ன சொல்கிறாரு நினைக்காது. எனக்கு இது தோன்றுறது, இந்தளவுக்கு ஞாபக சக்தியோடு இப்படிலாம் பேசுகிறாருன்னா, திறமையாக பேசுகிறாருன்னா அவருக்கு இறைபக்தி இருக்குது. இவருக்கு இறைபக்தி உண்டு, அவருக்கு இறைபக்தி இல்லை. ஆனால் நல்ல மனிதர். இவருக்கு பரமசிவனும் நானும், பரமசிவன் ஐயா அவர்களும் நானும் பக்கத்து ஊர்களுக்கு 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு சில தகவல்களை சேகரித்தோம். எது அழகர் கோயில் இருக்குல்ல, அந்த இது போடுறாங்கல்ல, துருத்தி அடிக்கிறாங்கல்ல, அந்த வீடுகளுக்காக போய் சேர்ந்து எதுக்காக துருத்தி அடிக்கிறீங்க, என்ன போகிறோம் அப்படின்னு போய் கேட்டு அந்த எடுத்து 2 ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். அவர் பழகிறதுக்கு இவர் மாதிரியே நம்ம ஞானசம்பந்தன் ஐயா மாதிரியே அவரும் நல்லா பழகுவார். அதாவது மாணவர், அவர் ஆசிரியர், தமிழ் பேராசிரியர் என்ற எண்ணமே அவரிடம் கிடையாது. அந்தளவுக்கு பேசினார். இங்கே ஒரு தடவை மதுரையில் பார்த்தேன். நான் மாடல் நாட்டில் தங்கியிருக்கேன் வாங்கன்னு சொன்னார். நான் போக முடியல. அதுக்கப்புறம் அவர் இறப்பதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க மனைவி எடுத்து அவரிடம் கொடுத்தார்கள். எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா 6 மாதம் தான், அதுக்கு முன்னாடி 6 மாதத்தில் இறந்துட்டார். எனக்கு அப்போ தான் நம்பரை கிடச்சி. இல்லை முன்னாடி பேசியிருப்பேன், நான் நேரடியாக கூட போயிட்டு வந்திருப்பேன் அவர் பார்க்குறதுக்கு. நல்ல மனிதன் அவரும். ஆனால் இறைபக்தி அவர்கிட்ட கிடையாது. அதனால் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைங்க. ஒருத்தர் காங்கிரஸ் இருப்பான், ஒருத்தர் டிஎம்கே இருப்பான், ஒருத்தர் ஏடிஎம்கே இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. அதில் அவர் நல்ல அந்த கொள்கை உடையவர், ஆனால் நல்ல மனிதர். இவரும் நல்ல மனிதர், ஆனால் இறைபக்தி உடையவர். 2 பேருக்குமே அந்த அளவுக்கு இவர் பேசினார். அதை சொல்ல வர்றேன். இப்போ சொல்ல என்னென்னா, அவர் பேசிய பேச்சு அற்புதமாக இருந்தது. அவரது இதுதான் இன்றைய. மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி.